அண்மைச் செய்தி. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த வழக்கு தொடர்பாக துணை நடிகை மீனா வாக்குமூலத்தின் மூலம் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கதிரவன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துணை நடிகை எஸ்தர் என்கிற மீனா கைது செய்யப்பட்டார். அண்ணா சாலை காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு போதைப் பொருளை சப்ளை செய்த நபர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் சண்டிகரை பூர்வீகமாக கொண்டு சூளை பகுதியை சேர்ந்த பவானி என்பவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் போதைப் பொருள் வாங்கி விற்பனை செய்த கும்பலுக்கு தொடர்பாக மூளையாக இவர்தான் செயல்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை எஸ்தர் என்கிற மீனாவுக்கு மெத்து போதைப் பொருளை அண்ணா சாலை அருகே வர வைத்து விற்பனை செய்ய இருந்த நபர் இந்த பவன் தான் என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சப்ளை செய்த நபர் யார் என்பதை பவன் மூலமாக கண்டறிந்து பெங்களூரை சேர்ந்த டைசன் ஜோசப் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த டைசன் ஜோசப் என்பவர் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலானா என்ற கிராமத்திற்கு கூடிய உயர் ரக கஞ்சா கிரீம்களை வாங்கி வந்தும் விற்பனையில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை நைஜீரியர்கள் உதவியோடு வாங்கி பவன் போன்ற மொத்த விற்பனையாளருக்கு இந்த டைசன் என்பவர் விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பவனை வைத்து சென்னையில போதைப் பொருள் வேண்டும் என்று கூறி நாடகமாடி இந்த டைசனையும் போலீசார் கைது செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு புலி போலீசார் இவர்களை கைது செய்து தற்போது அண்ணா சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள்.